நேற்று இன்று நாளை எனும் கிறிஸ்தவ ஒற்றுமை யூபிலி உச்சி மாநாடு சென்னை தோமையார் மலையில் டிசம்பர் 29 நடைபெறுகிறது. கிபி 325 ஆண்டு துருக்கி நாட்டில் நைனீஷியாவில் நடைபெற்ற கிறிஸ்தவ ஒற்றுமை மாநாட்டின் 1700ஆம் ஆண்டு நிறைவு விழாவையொட்டி செங்கல்பட்டு மறைமாவட்டம் மற்றும் மயிலை மறைமாவட்டம் இணைந்து நடத்தும் நேற்று இன்று நாளை எனும் கிறிஸ்தவ ஒற்றுமை யூபிலி உச்சி மாநாடு சென்னை தோமையார் மலையில் டிசம்பர் 29 நடைபெறுகிறது. இது குறித்த செய்தியாளர் சந்திப்பு சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்றது. இது குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சென்னை பல் சேவை மைய இயக்குநர் தந்தை ஜேக்கப், உலகில் வாழும் மக்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ இந்த மாநாடு நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டில் அனைத்து கிறிஸ்தவ சபைகளும் பங்கேற்கும் மாநாடாக அமையும் எனவும் 7000க்கும் அதிகமான இறை மக்கள், பேராயர்கள், ஆயர்கள், பல்வேறு நிறுவன சபை தலைவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். 4 கட்டமாக 12 அமர்வுகள் நடத்த இந்த மாநாடு குழு திட்டமிட்டுள்ளது. இதில் சிறப்பு விருந்தினராக பால் தினகரன், மோகன் சி லாசரஸ், பிஷப் மோகன்தாஸ், பிஷப் கதிரொலி மாணிக்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொள்ள உள்ளனர். மேலும் இந்த மாநாட்டின் தொடர்ச்சியாக வரும் 2033ஆம் ஆண்டு மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட உள்ளோம் என தெரிவித்தனர். இன்று நாளை நேற்று திருவாவில் என்ன நடைபெற்றது, இன்று திருவாவில் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, நாளை என்ன நடைபெறும் திருவாவில் என்பதை பற்றி அந்த சிறாசிரியருக்கு இயேசுவின் கண்மணிகள் என்ற தலைப்பிலே அவர்களோடு உரையாட இருக்கின்றோம். பல ஆயர்களும் அரு சகோதரர்களும் அவர்களுக்கு உரையாற்றுவார்கள். அதற்கு அடுத்ததாக இளையோர்கள், அது தோமையாறு அந்த பட்ரோடில் இருக்கின்ற டோமினிக் சாவை பள்ளி வளாகத்திலே நடைபெறும். இளையோருக்கான செய்தியானது நேற்று இன்று நாளை அந்த செய்தி அவர்களுக்கு அறிவிக்கப்படும். பலர் அதில் பங்கேற்பார்கள். அதற்கு அடுத்ததாக மான்போற்று பள்ளி வளாகத்திலே அருத்தந்தையர்கள், அரு சகோதரர்கள், இறைமக்கள் அனைவரும் ஒன்று கூடி அவர்களுக்கு அந்த செய்தியானது நேற்று எப்படி நாம் அனுபவித்தோம், இன்று நாம் எப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், நாளை நாம் எப்படி அனுபவித்து போகின்றோம், இறை செய்தி இந்த சமுதாயத்தை நாம் எப்படி ஒன்றாக இணைத்து பார்க்கின்ற செய்தியிலே அவர்கள் பேசுவார்கள், உரையாற்றுவார்கள். அதற்கு அடுத்ததாக தம்பதியர்கள், அதாவது இறை மக்கள், பொதுநிலையினர், அவர்களுக்கு திருமணமானவர்கள், ஆண்கள், பெண்கள் எல்லாருமே அங்கு ஒன்று கூடியிருப்பார்கள். அவர்கள் திரு அவையிலே எப்படி நேற்றைய தினம் அனுபவித்தார்கள், இன்றைய தினம் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது